சட்டசபையில வந்து உட்காந்துட்டு அவங்க தலைவர் தோத்துருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. சிரிச்சு பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. இவரை பார்த்து நேற்று சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன், ஊடகத்துக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்கும்னா, மாநில அரசுடைய கொள்கையை வந்து சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கையில சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எதுக்குறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதுலாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில தான் வரும், தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் வந்து பேசுவார். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அந்தந்த அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சரா இருக்கவங்க நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறது இல்ல. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்கிற மாதிரி போனா எந்திரிச்சு நாங்க பதில் சொல்றோம். எது உண்மைன்னு நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்பில் ஏறப்படுது. இது பேசி முடிச்ச உடனே யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே முடிவாக முதலமைச்சர் அது பதில் கொடுப்பார். இதுதான நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்துல போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவில உட்காந்துட்டு இருப்பாங்களே, இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இத புரியாம நேத்து வந்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில. அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையா சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியா தொடர்புல இருக்காங்க. மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் நான் சிம்பிளா சொன்னேன். பெரம்பூர்ல வந்து நாமினேஷன் முடிச்சிட்டு தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ண இடம் எதுன்னா கொளத்தூர்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவரால் பேச முடியல. மொத்தமே 5 நிமிஷம் கூட பேசல. அதுக்கு தான் சொன்னேன், பேசணும்னு சொல்றீங்களே. எங்க தலைவர் கொளத்தூர் வந்தார், 5 நிமிஷம் தான் பேசினாரு. 75 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரே தோல்வி விட்டுறார். 5 நிமிஷம் தான் பேசினார். மக்களுக்கு பழைய மாதிரி உங்களை மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பொய் பொண்ணு பேசுறது, கொள்கை பேசுறதுன்னு சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய வரலாறுன்னு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க வெற்றி பெற்ற பிறகு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். ஒரு வெற்றி விழா அப்படிலாம் எடுத்து இது வரைக்கும் தலைவர் வச்சு நான் கொண்டாட கூட இல்லை. பாத்தீங்களா நீங்க? இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே மன்னராட்சி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை தலையில வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளி சேர்ல உட்கார்ந்தாரு, அது மாதிரி தங்க சேர் பண்ணிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. வெற்றி பிறகு எங்களுக்கு கொண்டாடுறது கூட டைம் கிடையாது. அடுத்த செகண்ட் தலைவர் செக்ரட்டரியேட்ல 10 மணி உட்காந்துட்டாரு, நீங்க போய் இந்த வேலையை பாருங்கன்னு. அப்ப மக்களுக்காக உண்மையாக உறுதியாக ஒரு உணர்வுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல்வி என்ன? மிகப்பெரிய தோல்வி தமிழக வரலாற்றிலேயே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலேயே முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தோத்தது கிடையாது. அதற்கப்புறம் பொதுச் செயலாளர் தோத்தது கிடையாது ஒரே தேர்தலில். அதுக்கப்புறம் பொருளாளருடைய மகன், அவர் தான் பொருளாளர்னு வச்சுக்கோங்க, பொருளாளருடைய மகன் மன்னார் நிப்பாட்டாங்க, அவரும் தோல்வி. 15 அமைச்சர்கள் தோல்வி, கட்சியே தோல்வி. சட்டசபையில் வந்து உட்காந்துட்டு அவங்க தலைவர் தோத்துருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. சிரிச்சு பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நாங்க ரொம்ப அமைதியா தலைவரோட வழியில மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, ரொம்ப மெக்னானிசம் என்ன மரபு சொல்றாங்களே. நாங்க சட்டசபைக்கு முதல் நாள் புதுசு, நாங்க பாதுகாத்த மரபை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கல.